நல்லா இருக்கு. என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காங்க படத்துல? ஏதோ மெசேஜ் என்ன, குழந்தை இல்லாதவங்க ரொம்ப எமோஷனாக இருக்கனால நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, நல்லா நடிச்சிருக்காங்க. பாலாக்காரங்க படமே பார்த்துருவோம். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. காதலுக்கு வயசே இல்லைங்கிறது அந்த படத்துல. ஆமாங்க, உண்மைதான். எனக்கு 20 வருஷம் ஆகுங்க, குழந்தை இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப எமோஷனலாக இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காங்க. டேரக்டர் கேட்டால் தான் தெரியும். கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு அக்காலாம் சீல தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. என்ன அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. ஆனால் அந்த ஏஜ்டான அந்த லவ்வை காணிக்கும் போது அது எப்படி நீங்கள் பவர் பாண்டி படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். அதாவது ஏஜ் கடந்த ஒரு காதல். அவங்களுக்கு வந்து எப்படின்னா லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பழைய காலத்தில் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. புள்ள இருக்காது. அவங்களுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதை வந்து பாலா வந்து இது பண்ணுறாங்க. அது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக ஃபர்ஸ்ட் படம் இருக்கு ஓகே செட் ஆயிருக்கு. மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. மியூசிக் தான் நல்லா போட்டிருக்காங்க. ஸ்டோரி வைஸுமே ஓகேவா கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே குழந்தைகளை வந்து கூட பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒன்றும் எதுவும் வல்கர் ரிலேட்டிவ் ஒன்றுமே கிடையாது. சூப்பராக இருக்கும். 500 கோடி 1000 கோடி அந்த கதைலாம் காமெடியெல்லாம் போயிட்டு இருக்கு. அதை விட ஒரு நல்ல படம் இந்த மாதிரிலாம் கொடுங்க. இதுக்கு 1000 கோடி 500 கோடி நான் போடணும்னு நினைக்கிறேன். பாலாவுக்கு வந்து பாலா ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் பேசல, ஒரு கலைஞராக பேசுகிறேன். அவர் வந்து எனக்கு அந்த தம்பி தான், முறை தான். எவ்வளோ அன்பாக வந்து பண்ணியிருக்காப்புலன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நானும் ஒரு நடிகன் ஆனேன்னா கண்டிப்பாக தம்பி கூட வச்சு ஒரு படமே எடுப்பேன். நான் அந்தளவுக்கு ஒரு இது பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லைங்க அவருக்கு. அவர் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. பாலாவும் நடிச்சிருக்காரு. எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. நான் சிம்போட ஃபேனு. ஓப்பனாக சொல்லுவேன், அண்ணனுக்கு மட்டும் தான் நான் ரோஹிணி தேட்டர் வருவேன், வேறு யாருக்கும் வர மாட்டேன். அப்புறம் ஏகேக்கு வருவேன். நெக்ஸ்ட் பாலா தம்பிக்காக நான் வந்திருக்கேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? பாலா வந்து வாழ்க, பாலா வாழ்க வாழ்க. இது எப்படி நீங்கள் நிறைய பண்ணணும், நிறைய பண்ணுங்க, பெரிய உச்சத்துக்கு வருவீங்க. இது மனசால நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. படம் எப்படி வந்து பாலாக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணோன்னா சொல்லவே முடியாது அவருக்கு. அந்த மாதிரி வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. ஹீரோவை ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற தளபதினு சொல்லும் போது சின்ன தளபதினே வச்சிடலாம். அவருக்கு விஜயகாந்த் வர மாதிரி தெரியும். எல்லாருமே வந்து எடுத்தோடனே பெரிய ஆளாகும். ஒரு படத்துக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு. எப்படின்னா அவர் வந்து சும்மா சிரிச்சு காமெடி பண்ணி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ஃபீலிங்காக வீடியோ கொடுத்து அந்த மாதிரி தான் பார்த்துருக்குது. இதுல வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. அவங்க தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங் யுவன் சங்கர் சாங்கு செம்மையா இருக்குது. பாட்டு வந்து அதே மாதிரி எந்தெந்த இடத்துக்கு போறோமோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்காங்க. ஃபைட் வந்து அவ்வளவோ கிடையாது. ஃபைட் இல்லைன்னா கூட படம் வந்து சூப்பராக காமெடி தான் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். லவ் எப்படி அவருக்கு செட் ஆயிருக்குது? லவ் செம்மையா செட் ஆயிருக்குது. அதுதான் சொல்றேனே, அவருக்கு வந்து எப்படி இந்த மாதிரி பண்ணாருன்றது நமக்கே தெரியல. சூப்பரா பண்ணியிருக்காரு. அது வந்து டேரக்டர் ஒரு ஷெரீஃப் அவருக்கு தான் நம்ம அவரு சொல்லி தான் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாமே செம்மையா இருக்கு. பயங்கரமா எஃபெக்ட் போட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் படம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அது பார்த்துட்டீங்கன்னா 4 பேர் ஆனால் சொன்னாங்கன்னா அது சிவ படம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். இந்த 4 பேர் பார்த்துட்டு அதையும் பார்த்தாங்கன்னா படம் அதுக்கப்புறம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு தேட்டர் அதிகமாக கொடுத்துருக்கலாம். இவங்க கொடுக்காது என்ன ரீசன்? சிவகார்த்திகேயன் அனுஷ்கா படம் அந்த மாதிரி பெரிய படம்லாம் வருது. வெற்றிமாறன ப்ரொடக்ஷன் படம்லாம் வருது. அந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ஓடும் நினைக்கிறேன். படம் கண்டிப்பா ஓடும். அதான் 100% ஓடும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரிவ்யூ பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் படம் பார்க்க வருவாங்க. எல்லாரும் ஃபேமிலியோட படம் பார்த்துருக்கேன். சிவகார்த்திகேயன் படம் நான் இன்னும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது நான் சொல்லும் போது இப்போ நான் பேட்டி கொடுப்போம். அந்த படத்துக்கு பேட்டி எடுக்கும்போது அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து தான் எல்லாரும் வந்து அப்போ ரிவ்யூ கொடுக்கும்போது அதை பார்த்து நிறைய பேர் 3 நாள் அதிகமாக வந்து இப்போ 10 தேட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 3 நாள் ரிவ்யூ பார்த்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா தேட்டர் கொடுப்பாங்க. 100% நம்பிக்கை இருக்குது. அந்த அளவுக்கு படம் இன்டர்வல் எப்போ வருதுன்னே தெரியல. செம்மையாக பண்ணி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. லைக் ஸ்டோரி வைஸ் பார்த்தாலுமே ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபேண்டாஸ் பற்றி நிறைய சீன் சூப்பராக இருந்துச்சு. லைக் லவ்வாக இருக்கட்டும். லவ்வுக்கு வந்து ஏஜ் கிடையாது. ஸோ பணம் முக்கியம். நல்லா இருந்துச்சு. சூப்பர் இருந்துச்சு. பாலசக்தி சார் எப்படி பண்ணியிருக்காங்க? அவரோட ரோல் எப்படி? அவர் வந்து லைக் நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து படத்துக்கு போனேன். பட் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆக்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும்,
லைக் டேரக்ஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லவ் எப்படி சொல்றாங்க, லவ் எப்படி கன்வே பண்ணிருக்காங்க? அதான் சொல்கிறேன் ப்ரோ, ரொம்ப எல்லாருக்கும் புரியுற வகையில் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு படம். லைக் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக அந்த படம். லவ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னல ஏஜ் டசன்ட் மேட்டர். ஸோ பணத்தை வச்சு பணம் முக்கியம் கிடையாது. லைக் அந்த படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்ணாடி அந்த 2 பேருக்குள்ள லவ் தான். ஃபர்ஸ்ட் படம் அவரை ஹீரோவை ஏத்துக்கிற மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு? கண்டிப்பாக ப்ரோ, அவளால் என்ன முடியுமோ அது கொடுத்துருந்தாரு எல்லாருமே படத்தில். ஸோ கண்டிப்பாக நான் பார்க்கலாம் படத்துக்கு. எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அது. ஸோ எல்லாமே ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஒரு இப்போ எல்லாமே மாடர்னாக போயிட்டு இருக்குல்ல, லவ்வில் வந்து பிரேக்கப்பு அதெல்லாம் சொல்லி ஒரு ஸ்கிரிப்டில் நம்ம 80s 70s இருந்த லவ்னா எப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா லவ் பண்ணுறதுலாம் நம்ம பார்த்துருப்போம். எங்கள் அப்பா அம்மா கூட லவ் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு உண்மையாக ஒரு பேர் வந்து எப்படி போடுறது தான் கதை. ஸோ எல்லாம் வந்து ஸ்க்ரீன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். தட்ஸ் இட்.